மீனாட்சியை நல்ல வேலை மீனாட்சியாகவே வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு நயன தேவி அப்படின்னு மாற்றலை. அதாவது அது ஒரு பெருந்தெய்வ பெருமாள் கோயில், அது சுந்தரராஜ பெருமாள். அந்த பெருமாள் சுந்தரராஜ பெருமாளாக இருக்கும் பொழுது இருக்கிற வடிவம் வேறு, வெளில வரும்போது கள்ளழகர் வடிவம் எடுக்கும். அப்போ கள்ளழகர் என்று சொல்லப்படும்போது ஒரு பெரிய ஆய்வு, அது ஒரு பெரிய கதை. ஒரு திருவிழா என்பது வெறும் திருவிழா மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். சாதாரண ஏரியா கவுன்சில் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கதை உங்க. அப்படி இருக்கும்போது சாமியை எங்கள் வீட்டுக்கு வருது, சாமியை மண்டபத்துக்கு வந்தது எங்கள் வீட்டுக்கு வருதுன்னு சொல்கிறத ஒரு அந்தஸ்தாக பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறோம், இறை நம்பிக்கை கடவுள் கான்செப்ட் எல்லாம் உங்களுடைய தனி மனித அந்தஸ்தை, ஒரு சமூகத்தோட அந்தஸ்தை உயர்த்துவதாக இருக்கிறது. சாமி வருது சித்திரை மாதம். சித்திரை அப்படிங்கிறது ஒரு கடுமையான வெயில் காலகட்டம். அப்போ அந்த வெயில் காலகட்டத்தில் மக்கள் வந்து வசந்தத்தை விரும்பி ஏங்கி கொண்டிருப்பார். அப்போ அந்த வசந்த கால வரவேற்பு என்பது கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படும். அந்த வெளிப்பாடை மிகச்சரியாக இந்த விழா வந்து ஃபில் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை. ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தான் ஒரு காலத்தில் இன்ன சாதி வரக்கூடாது, இன்ன சாதி வரலாம், அல்லது இந்த ஊரை சேர்ந்தவங்க வரக்கூடாது, இந்த ஊரை சேர்ந்து வரலாம்ன்ற பிரிவினைகள் இருந்தது. இப்போ சாமி வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா பேரும் வரலாம். எளிய மனிதர்களுடைய சடங்கு விஷயங்கள் அதில் இருக்கு. எந்த பெருமாள் கோயிலில் திரி எடுத்து தீ எடுத்து ஆடுறாங்க, இங்கே ஆடுறாங்க. எந்த பெருமாள் கோயிலில் மொட்டை எடுத்து சக்கரை பந்தலேந்தி ஆராதனை பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க. இந்த வைணவ கோவில் அழகர் அப்படின்ற வைணவ கோவில் வருது. நீங்கள் சொன்னீங்க சுந்தரராஜன் அப்படின்னு பேர் வைக்கப்படுது, அழகர்னு சொல்லி பேர் வைக்கப்படுது. இந்த அழகர் அப்படிங்கிற பேர், கள்ளழகர் இல்லை அழகர் அப்படிங்கிற பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எளிய மக்கள் அல்லது வந்து ஒட்டுமொத்த மதுரை மக்களே வந்து அப்படி தான் கூப்பிடுறாங்க. அப்படி இருந்து ஏன் அந்த சுந்தரராஜன்ற டேக்லைன் வந்துக்கிட்டே இருக்கிற இடத்துலையும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய திருப்புவனத்தில், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திருப்புவனத்தில் அங்கே போய் கேட்டு பாருங்க மக்கள்கிட்ட, அதுக்கு பேர் அழகி மீனா கோயில். ஆனால் இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டு சவுந்தர நாயகி அம்மன் இருக்கு. அப்போ அழகி மீனா எங்கே? இப்போ அழகி மீனா, சொக்கி மீனா, அதுக்கு பேரலாக ஒரு பேர் சவுந்தர நாயகி. அப்போது சமஸ்கிருத மயம் என்பது சிறுதெய்வ வழிபாடு பெருந்தெய்வ நிறுவனமாக்கப்படும் பொழுது ஒரு உப வேலையாக, முதன்மை வேலையாக அது வரும். மீனாட்சியை நல்ல வேலை மீனாட்சியாகவே வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு நயன தேவி அப்படின்னு மாற்றலை. இல்லை, அதுக்குமே கூட தடாதகை அப்படின்ற தடாதகைங்கிறது தூய தமிழ் பேர். அதை தான் சொல்கிறேன், தூய தமிழ் பேர் இருந்தது. மீனாட்சி அப்படிங்கிறது எப்படி தமிழ் பேரா இல்லை? தமிழ் பேர் தான். மீனாட்சி தமிழ் பேர். 2 பேர். பாண்டியர்களுடைய கொடி மீன், மீன் அவரோட ரிலேட்டடாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ பெரும்பாலான தெய்வங்களுக்கு இப்போ ஈஸ்வரனுங்கிறதே வந்து தமிழ் பேர் கிடையாதுல்ல. ஆனால் எளிய மனிதர்கிட்ட ஈஸ்வரன் தான் புழங்கும், சரிங்களா? பெருமாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுங்கிறது தூய தமிழ், அது எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் பிராமணர்கள் கூட பெருமாளை பார்க்க போனியான்னு கேட்பாங்க. அவங்க வந்து வேற ஒரு சமஸ்கிருத பேரை சொல்றது கிடையாது. அதனால தான் தென்னியட்டுடைய சிவனை போற்றின்னு சொல்லுவாங்க. பூலோக வைகுண்டம் என்பது வைணவம், நம்மளுடைய ஸ்ரீரங்கம் என்றும் சொல்றாங்க. அப்போ எது எப்படி இருந்தாலும் சரி, இறை முகூர்த்தங்களுக்கு சமஸ்கிருத பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இங்கே தொடர்ச்சியாக நடக்குது. அதனால தான் சொல்கிறோம், இந்த நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிவனுக்கு பேர் சொக்கநாதர். ஆதி சொக்கநாதர் கோயில் இன்னைக்கு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சோமசுந்தர கடவுள் என்று அதுவும் மாறி போய் சுந்தரேஸ்வரர். அப்போ என்னன்னா சமஸ்கிருதமயமா. ஏன் அதனால தான் வந்து கருணாநிதி காலத்தில் தான் ஸ்ரீ எல்லாம் அருள்மிகு மாறுச்சு. அதுக்கு மட்டும் ஸ்ரீ தான். திருப்பரங்குன்றத்திலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ரீகுலம் இப்போ பேர். அப்போ எல்லாத்தையுமே ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்படும்போது ஒரு புனிதத்தன்மையாக வருது. இந்த வைணவ கோவில் அப்படிங்கும்போது அந்த கோவிலில் வந்து அதிக பேர் போகலை, கம்மியான நபர்கள் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி மேலே உள்ள அழகர் கோயில், அழகர் கோவிலில் மேலே இருக்கக்கூடிய ராக்காயை பார்க்கவோ, இல்லாட்டி வந்து அது கீழே இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையை பார்க்கவோ, இல்லாட்டி 18ஆம் படி கருப்பு பார்க்குறதோ தான் மக்கள் திரளாக கூடுறாங்க. ஆனால் அழகர் கோவிலில் இன்றைக்கு மாறி இருக்கலாம், இன்றைக்கு அதே பேர் கூடுறாங்க. ஆனால் ஆரம்பத்திலாம் பார்க்கல அது பெருசாக அழகர் கோவிலுக்கு வந்து யாரும் போகலை அப்படின்னு பார்த்தீங்க. அப்போது இந்த அப்படி இருக்கக்கூடிய கடவுளை வந்து திருவிழா, சித்திரை திருவிழா வரும்பொழுது இவ்வளோ பேர் வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணீங்க. இது ஏன் நடக்குது? இந்த முரண்பாடு ஏன்? இது எப்படி பார்த்துக்கிறது? அதான், ஒன்று வந்து அரசியல் செல்வாக்கு, ஒரு அரசோடைய செல்வாக்கு முதல்ல. ரெண்டாவது, ஒரு திருவிழா என்பது வெறும் திருவிழா மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். அதன் பிறகு ஒரு பெரிய வர்த்தகம். அது கிட்டத்தட்ட சாமி அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிற 10 நாளும் மோர் விற்கிறவங்களே 10,000 கணக்கில் இருப்பாங்க. எத்தனை புதுசு புதுசாக கடைகள் வருது. அப்போ எல்லா தரப்பு மக்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்புறமா அது ஒரு பெரிய பெருந்தெய்வ கோயிலாக இருந்த, தட் மீன்ஸ் அதாவது அது ஒரு பெருந்தெய்வ பெருமாள் கோயில், அது சுந்தரராஜ பெருமாள். அந்த பெருமாள் சுந்தரராஜ பெருமாளாக இருக்கும் பொழுது இருக்கிற வடிவம் வேறு, வெளில வரும்போது கள்ளழகர் வடிவம் எடுக்கு.
அப்போ கள்ளழகர் என்று சொல்லப்படும்போது ஒரு பெரிய ஆய்வு, அது ஒரு பெரிய கதை. கிட்டத்தட்ட மேலூர்ல இருந்து மதுரையுடைய வைகையுடைய தென்கரையில் வடகரையில் இருக்கக்கூடிய கார்சேரி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் நெடுக மக்கள் எல்லோரும் அதில் பங்கு பெறுறாங்க. அப்போ அத்தனை மக்களும் பங்கு பெறுவதற்கான சூழல் அந்த கதைகள் வருது. அந்த மக்கள் அதில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் வருது. ஸோ மக்கள் எல்லாம் உள்ளே வர்றாங்க. அப்போ என்னென்னா, ஒரு திருவிழா அங்கேருந்து இங்கே வரும்பொழுது, ஒரு சாமி இங்கேருந்து இங்கே வரும்பொழுது யாரெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாங்குளத்து கள்ளர் சாதியினர் தான் வந்து சாமியை மறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய வேடமேற்று தான் சாமி வருதுன்னு சொல்லும்போது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான பிரமலக்கள்ளர்களை அந்த பெருந்தெய்வ வழிபாடு உள்ளிழுத்து கொண்டது அப்படிங்கிறது அதோடைய ஒரு விஷயம். ரெண்டாவது, பட்டியலின மக்களும் கணிசமாக அதுக்குள்ளே வர்றாங்க. இடைநிலை சாதி, இடையே என்று சொல்லப்படுகின்ற கோனார் சாதியை சேர்ந்தவரும் தங்களுடைய தெய்வம் அது என்று நிறைய பேர் வர்றாங்க. மூப்பனார் சாதியினர் கூட தங்களை இணைத்து கொண்டு கதைகளை சொல்லி ஓரக்கண்ணு மாயாவதாரம் நாங்கள் பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்போ எல்லா தரப்பு மக்களையும் இணைக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருந்தது. அப்போ அந்த அரசன் கோயில்களின் வழியாக, திருவிழாக்களின் வழியாக எல்லா தரப்பு மக்களுடைய ஒப்புதலை பெறுகிறார். அப்போ ஒப்புதல் வந்து போனால் போதுன்னு அடக்குமுறை பண்ண உடனே பயந்து கொண்டோ இல்லை போனால் போதுன்னு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய பண்பாட்டுக்கு பொருள் அதில் இருக்கா, தங்களுடைய ஆதாயம் ஏதாவது அதில் இருக்கா, தங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமான அம்சங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் மக்கள் வந்து வருவாங்க. அப்படி வரும்பொழுது இது பெருந்திருவிழாக மாற்றப்படுகிறது. அந்த பெருந்திருவிழாவுக்கான கூறுகள் நிறைய வருது. கிட்டத்தட்ட மதுரையில் பெரிய அளவில் வந்து மலைகளோ, பெரிய அளவில் நதியோ, வற்றாத ஜீவ நதியோ அல்லது ஒரு பெரிய அருவி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ மதுரைங்கிறது ஒரு நிறைய காடுகள் நிறைந்த, சோலைகள் நிறைந்த ஒரு பெரிய கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு திருவிழா வந்து நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 20 மைல் அது. அப்போ 20 மைல் தூரத்தை தாண்டி வரும்பொழுது அந்த வர்ற வழியில் இருக்க மக்கள் பூரா தங்களை வந்து அதை கூட இணைச்சிக்கிறதுக்கான தேவை வந்து அவங்களுக்கு வருது. இன்னும் சொல்லப்போனால் சாமி வருது சித்திரை மாதம். சித்திரை அப்படிங்கிறது ஒரு கடுமையான வெயில் காலகட்டம். அப்போ அந்த வெயில் காலகட்டத்தில் மக்கள் வந்து வசந்தத்தை விரும்பி ஏங்கி கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த வசந்த கால வரவேற்பு என்பது கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படும். அந்த வெளிப்பாடை மிகச்சரியாக இந்த விழா வந்து ஃபில் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். அது கூட முக்கியமான விஷயம் வர்த்தகம். ஏகப்பட்ட வியாபாரம் வந்து அங்கே வந்து நடக்குது. சிம்பிளாக சொல்லுங்களேன், 10 லட்சம் பேர் வர்றாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர்னு வச்சிங்களேன், 1.5 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட அன்னதானம் போடுறாங்க. அப்போ அன்னதானம் பண்ணுறதுக்கான அந்த பொருள்கள்லாம் மதுரையில் தானே வாங்குவாங்க. அது எங்கேயோ வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ கிட்டத்தட்ட அன்னதானம் வருஷத்துக்கு வருஷம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் சாமி எங்கள் மண்டபத்துக்கு வரணும் புதுசு புதுசாக மண்டபத்தை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இறைவன் என்னை தேடி வருகிறான், அது ஒரு கௌரவம். எங்கள் மண்டபத்துக்கு சாமி வருதுங்க. சாதாரண ஏரியா கவுன்சில் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கதை உங்கள் ஊர். அப்படி இருக்கும்போது சாமியை எங்கள் வீட்டுக்கு வருது, சாமியை மண்டபத்துக்கு வந்தது, எங்கள் வீட்டுக்கு வருதுன்னு சொல்கிறத ஒரு அந்தஸ்தாக பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறோம், இறை நம்பிக்கை, கடவுள் கான்செப்ட் எல்லாம் உங்களுடைய தனி மனித அந்தஸ்தை, ஒரு சமூகத்தோட அந்தஸ்தை உயர்த்துவதாக இருக்கிறது. அந்த அந்தஸ்தின் மூலமாக தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனிதர்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறான். அந்த இடத்த தான் திருவிழாக்கள் வந்து ஃபில் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தரப்பும், ஏன்னா சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை. ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தான் ஒரு காலத்தில் இன்ன சாதி வரக்கூடாது, இன்ன சாதி வரலாம், அல்லது இந்த ஊரை சேர்ந்தவங்க வரக்கூடாது, இந்த ஊரை சேர்ந்து வரலாம்ன்ற பிரிவினைகள்லாம் இருந்தது. பட் சாமி வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா பேரும் வரலாம். அப்போ அங்கே கட்டுப்பாடுகள் கிடையாது. அங்கே வந்து இன்னார் வரணும், இந்த மாதிரி சேர்ந்தவங்க வரக்கூடாதுன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுன்னு சொல்லும்போது அது எல்லோருக்குமான தெய்வமாக அது மாறுகிறது. அப்புறம் அது புத்த மத கடவுள்னு சொல்கிறாங்க, புத்த மத தீர்த்தவாரி மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னமோ ஒன்று, எல்லோரும் தங்கள் இதை இணைச்சிக்கிறாங்க. எளிய மனிதர்களுடைய சடங்கு விஷயங்கள் அதில் இருக்குது. எந்த பெருமாள் கோயிலில் தீ எடுத்து ஆடுறாங்க, இங்கே ஆடுறாங்க. எந்த பெருமாள் கோயிலில் மொட்டை எடுத்து சக்கரை பந்தலேந்தி ஆராதனை பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க. எந்த பெருமாள் கோயிலில் பறை அடித்து கொட்டடித்து வேஷம் போட்டு ஆடி பாருங்க. இது எல்லாமே அங்கே எதெல்லாம் எளிய மனிதனுடைய பண்பாட்டு கூறுகளோ அது பூரா இந்த கோயில் திருவிழா வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ எல்லோரும் அதுக்குள்ளே இது தங்களுக்குரிய இடம் என்று வர்றாங்க. அந்த வகையில் தான் நான் வந்து ஒரு பெரிய திருவிழா, இந்த திருவிழாவுடைய சக்ஸஸ் தான் பார்க்குறேன். அதாவது அரசன் வந்து எல்லா காலத்தையும் கடப்பாறை மூலமாக நட்டமாகவே நிற்க முடியாது. நெகிழ்வுத்தன்மை வேணும். நெகிழ்ந்தார்கள். எதற்காக? அவருடைய நலனுக்காக. அவர் நெகிழ்ந்ததில் மனிதர்கள் அடாப்ட் ஆனாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை.